9. இப்போது நான் தான் ஆடணும். நான் இது நவுத்தினோடனே டபுள் ஷாட் அடித்து வச்சுருக்கேன். குதிரையா இல்லை யானையா? யானையை காப்பாற்றிட்டான். நான் குதிரையை வெட்டிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு பவர் அப்பில் இருக்குது. அதாவது என்கிட்ட ஒரு பிஷப் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி. ஓகே, நான் இங்கே நவுத்தினேன். பார்த்தா அவன் பிஷப்பை மடை கட்டுறான். ஆஹா, சரியில்லையே அப்படின்னு தோணுச்சு. உடைக்க பார்த்தா அவன் ஏறுறான் மேலே. குதிரை எடுத்துன்னு ஓரம் வர வேண்டியதான் இருந்தது. பார்த்தா குதிரை எடுத்துன்னு அவன் உள்ளே வந்துட்டான். ரொம்ப டேஞ்சர் தான். இருந்தாலும் ஆடிட்டுருக்கேன். செக் வச்சான். என்னால் வெட்ட முடியாது. வாரம் ஒதுங்கின மறுபடியும் செக் வைக்கிறான் பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே இறங்குனேன். அவனுக்கு வந்து செக்மேட் அடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்கான். இப்போ அந்த சோல்ஜர் வெட்டினா செக்மேட். ஸோ அந்த சோல்ஜருக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சோல்ஜருக்கு சப்போர்ட் வந்து குதிரை வச்சு நான் கொடுத்துருக்கேன். அவன் டபுள் அட்டாக் வரான். ராணியை விட்டால் கூட பரவாயில்ல, நான் குதிரையால் வெட்டினா அவன் ராணியால் வெட்டுவானா? சரி, குதிரையை வச்சு நான் சோல்ஜரை வெட்டினா அவன் ராணியை வச்சு வெட்டுவான். உடனே அவன் வந்து ராணியை வந்து வச்சு சோல்ஜரை வெட்டுவான், நான் குதிரையை வச்சு வெட்டுவேன். அவன் யானையை வச்சு வெட்டி செக்மேட் அடிப்பான். ராணியை விட்டு குத்து விட முடிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கான். ஸோ அடுத்த சப்போர்ட்டு எனக்கு தெரியும், இதை தான் நவுத்துவான்ட்டு. இப்போ அடுத்தது இந்த சோல்ஜர் வந்து இடஞ்சலாக இருக்கா, அதே போட்டேன் நான். அடுத்த யானை வருது. சரி, இந்த குதிரையே நவுத்த முடியாது, எத்தையுமே நவுத்த முடியாது. உட்காந்து நிற்கிறேன். செக்மேட்டுக்கு ரெடியாக வச்சுன்னுக்கிறான். இங்கே நவுத்தினேன். பார்த்தா அவன் குதிரையை தூக்கிட்டான். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். நான் வந்து இந்த யானையை வெட்டினேன்னா அவன் ராணியை வச்சு வெட்டி செக் வைப்பான். செக்மேட் ஆகும். வைப்பான்லாம் கிடையாது, செக்மேட்டே ஆயிரும் அது. ஆனால் வெட்டினானா. ஸோ நான் கொஞ்சம் உஷாராகி செக்கை வச்சேன் நானே. அவன் போய் மறைச்சிட்டான். இப்போ எனக்கு லாஸ் வந்து அந்த குதிரை ஏற்கனவே ஒரு பவர் அப்பில் இருந்துச்சுல, அது போயிடுச்சு. ஸோ இப்போ வேறு ஐடியாவே இல்லை. நான் செக்மேட்டுக்கு ட்ரை பண்ணணும், இல்லைனா அவன் என்ன முடிச்சுட்டு போயிடுவான். இந்த பக்கம் அப்படி நவுத்தும் போது அந்த யானை பாயிண்ட் வந்து வீக் ஆகுது. செக்மேட்டுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவன் என்ன பண்ணான், குதிரை எடுத்து உள்ளே போட்டான். இது உள்ளே போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, என்னால் வந்து அந்த ராணி அவன் வெட்டுற மாதிரி வந்துட்டான்ல, என்னால் செக்மேட்டும் அடிக்க முடியல. சரியான பிரச்சனையாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பிஷப் எடுத்து இங்கே வச்சேன். அவன் ராணியை சப்போஸ் வெட்டினானா என்ன ஆகும்னா, நான் அந்த யானை கீழே இறக்கி செக்மேட் அடிச்சிருவேன். இதுதான் என்னோடய பிளான். அவன் ராணியும் வெட்டலை, அவன் இன்னும் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இப்படி வச்சு இந்த பக்கம் செக் அடிக்கலான்னு பார்த்தான். எனக்கு அப்போ டைம் வந்து 4 செகண்டு தான் இருக்குது. அந்த இதுலேயும் நான் இப்படி யோசிச்சிருக்கேன். செக்மேட்டே அடிச்சிட்டேன். எஸ், ஐ எம் த வின்னர்.